வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் தமிழில் 2012 2024 வரைக்கும் பொது தமிழ் கேள்விகள் தான் வந்து பார்த்துட்டு வரோம். பொது தமிழ் கேள்விகளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும். இது வரைக்கும் நம்ம 12 டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம தந்தை பெரியார் அவர்கள் பற்றி பார்த்தாச்சு. அறிஞர் அண்ணாவும் வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றியும் வீடியோ போட்டுட்டேன். அம்பேத்கர் பற்றியும் அவர்கள் பற்றியும் வீடியோ போட்டேன். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் பற்றி. சரிங்களா? காமராஜர் அவர்கள் பற்றி இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏன் படிக்கணும்? நம்ம குரூப் 4ஓ இல்லை குரூப் 2ஓ நம்ம போகணும் உள்ளே போகணும்னு நினச்சோம்னா தமிழில் குரூப் 2ஆக இருந்தால் 90+ போடணும். குரூப் 4ஆக இருந்தால் 95+ வந்து போடணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹேக் பண்ணிவிட்டு நம்ம 95+ வந்து போட முடியும். சரிங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம காமராஜர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் காமராஜர் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 12 கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, வாங்க ஸ்கூல் புக் பார்க்கலாம். நமக்கு காமராஜர் அவர்கள் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் உரைநடையில் நமக்கு காமராஜர் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு எல்லா டேட்டாஸுமே நமக்கு வந்து இதிலே கவர் ஆயிடும். இதை படித்தாலே நம்ம வந்து போதும். இதிலே அவர் எங்கே பிறந்திருக்காரு, எங்கே இறந்திருக்காரு, எப்போ அவருக்கு விருது கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நமக்கு நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் எல்லா டேட்டாஸும் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க. அவர் எப்போ பிறகுறாரு? 1903 ஜூலை 15 வந்து பிறகுறாரு. அவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரசுவாமி சிவகாமி அம்மாள். ஓகேங்களா? காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 to 1963. சரிங்களா? காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. அதுவே முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அரசியல் குரு யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இல்லை பேசிக்காகவே நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, காமராஜருக்கு தேனாம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காமராஜர் அரங்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் எதில் பங்கேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைமன் குழு எதிர்ப்பில் பங்கேற்றிருப்பார், உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருப்பார், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த இயக்கங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் பங்கேற்றிருக்கார். சரிங்களா? இவர் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்தது, காமராஜர் அவரோட பேச்சாற்றலை வளர்ந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்கண்டான் புத்தகச்சாலை தான். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா லெனின், கரிஃபால்டி, நெப்போலியன் ஆகியோட வாழ்க்கை வரலாறுகளை படித்து தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சாற்றலை வந்து வளர்த்துக்கிறாரு. சரிங்களா? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக 1937 இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1939 காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது 1945 பிரகாசம் தலைமையில் அமைச்சரவையும் 1947 ஓமந்தூர் ராமசுவாமி அமைச்சரவையும் 1945 45, 47, 49. சரிங்களா? இப்படி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 35 பார்த்தோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினரை எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 37. சரிங்களா? அடுத்தது 37க்கு அப்புறம் 39. ஓகேங்களா? பாரு, 1937 அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 39 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 12 வருஷம் இதில் பதவியில் இருக்கிறாரு. அடுத்தது 1945 பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையும் 1947 ஓமந்தூர் ராமசுவாமி அமைச்சரவையும் 1949 குமாரசுவாமி தலைமையில் அமைச்சரவையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக காமராஜர் வந்து காரணமாக இருக்கிறாரு. சரிங்களா? 37 என்ன பண்ணுறாரு, 39. அடுத்தது 45, 47. நம்ம வந்து இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 49 அப்படின்னா தான் நம்மளை பொருந்தாதில் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணி அடிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது, காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக யார் வந்து பதவி வகிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆர் வெங்கடராமன். இவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான். சரிங்களா? தொழில்துறை அமைச்சர் யார் காமராஜர் ஆட்சி காலத்தில் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அவர்கள். ஓகே, காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சர் பார்த்தோம். அடுத்தது கல்வி அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம். தொழில்துறை அமைச்சர்னா வெங்கட், அதுவே கல்வி அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். கல்விக்கு போகணுன்னா மணி கொடுத்து தான் நம்ம கல்வி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
இவரை நிறைய கூட்டுறவு இயக்கங்கள் வந்து வேரூன்ற வச்சிருப்பாரு. காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது 5 ஆண்டு திட்டமும் 3வது 5 ஆண்டு திட்டமும் காமராஜர் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி அப்படின்றது காமராஜரோட நோக்கம். சரிங்களா? காமராஜோட ஆட்சி காலத்தில் 2 வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா 133 மாநாடுகள் வந்து நடத்துகிறாரு. கல்விக்காக மட்டுமே எத்தனை மாநாடுகள் வந்து நடந்துச்சு காமராஜர் ஆட்சி காலத்தில் அப்படின்னு கேட்பாங்க. கல்விக்காக காமராஜர் ஆட்சி காலத்தில் 133 மாநாடுகள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? நில உச்சவரம்பு 30 ஏக்கராக இவர் தம் காலத்தில் குறைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? நில உச்சவரம்பு யாரோட காலத்தில் வந்து குறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஏக்கரா வந்து குறைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது இவர் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்திருப்பார். ஓகேங்களா? யார்? காமராஜர் அவர்கள் தான், 60%. அடுத்தது காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக எப்போ பதவியேற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 புவனேஸ்வரில் பதவியேற்கிறாரு. காமராஜருக்கு எப்போ மணிமண்டபம் வந்து தமிழகத்தில் அமைக்கிறாங்க பாருங்கள். தமிழகத்தில் அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து அமைக்கிறாங்க. அவர் 1975 வந்து அக்டோபர் 2 இறக்குறாரு. அவர் 1903 ஜூலை 15 வந்து பிறக்கிறாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி 1975 அக்டோபர் 2 இறக்குறாரு. காமராஜரோட சிறப்பு பெயர்கள்லாம் பாருங்கப்பா. கல்விக்கண் திறந்தவர், கர்ம வீரர், தன்னலமற்றவர், சரிங்களா, ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குபவர். அடுத்தது பாருங்க, காமராஜரோட பிறந்த நாளை உங்களுக்கே தெரியும், ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. சரி, போன வீடியோவில் அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கே ஸ்கீம் வந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அந்த கே ஸ்கீம் கொண்டு வந்ததே இவர் வந்து பதவி விலகலுக்கு காரணமாக இருந்திருக்கும். இது வந்து நீங்கள் யூனிட் 8 படிக்கும் போதோ ஐஎன்எம் படிக்கும் போதோ உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரை உருவாக்குபவர்கள். முன்னதாக சொன்ன கட்சி பணிக்காக காங்கிரஸ் தலைவர்கள் தொடங்கிய திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் திட்டம். ஓகேங்களா? கே பிளான் திட்டம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து புது புக்கில் எங்கே காமராஜர் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது காமராஜர் அவர்கள் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2 வந்து நமக்கு காமராஜர் அவர்கள் பற்றி உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. என்ன டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து படிச்சுட்டோம். இங்கே மட்டும் இது பார்க்கலாம் பாருங்கள். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது தந்தை பெரியார் தான் வந்து சொல்கிறாங்க. கண் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பெரியவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் யார் சொன்னாங்க? தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? காமராஜர் அவர்களோட சிறப்பு பெயர்கள் பாருங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குவார்கள். இதெல்லாமே காமராஜர் அவர்களோட சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். கட்டாய கல்வி சட்டம், மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் பள்ளிகளில் குழந்தைகள் வந்து ஏற்றத்தாழ்வில் இன்றி கல்வி வந்து கற்கிறதுக்காக சீருடை திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளோட வசதிக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய சிறப்பு பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து நடத்தியிருப்பாரு. மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெறத்துக்காக பொறியியல் கல்லூரிகளையும் சரி, மருத்துவக் கல்லூரிகளையும் சரி, கால்நடை கல்லூரிகளையும் சரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். கல்வி புரட்சி வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மதுரை பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாஸ் வந்து பழைய புக்கில் இல்லை, இந்த டேட்டாஸ் இங்கே பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சொல்லி பெயர் வைக்கிறாங்க. எங்கே? மதுரை பல்கலைக்கழகத்துக்கு. சரிங்களா? அடுத்தது இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க? 1976 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. சரிங்களா? காமராஜர் வந்து வாழ்ந்துட்டு வந்த சென்னை இல்லம், அதுக்கப்புறம் விருதுநகர் இல்லம், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அரசுடைமை ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கும். பாக்ஸில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். நமக்கு பொருந்தாதில் கேட்டுருவாங்க, எல்லாம் தவறானதில் கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை. ஓகேங்களா? என்னது? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மதுரையில் 1976 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இவரோட இல்லம் என்ன? சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் என்ன பண்ணுறாங்க?
அரசுடைமையாக்கப்பட்ட நினைவில்லங்களாக வந்து மாற்றுறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வந்து வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்க உள்நாட்டு விமானத்திற்கு காமராஜர்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/10/2000. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை வந்து கேட்பாங்க. ஆண்டுதோறும் காமராஜர் 15 ஜூலை 15 தானே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? இதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாஸும் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அவ்வளோதான்ப்பா நம்ம காமராஜர் பற்றி. இங்கே பாருங்கள், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் கூறிய சிறுவர்கள் காரணம் என்ன அப்படின்னா, ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. பசி இன்றி, இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுனா பசி கூட்டல் இன்றி அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுவோம். அது படிப்பறிவு என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவுன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். காடு கூட்டல் ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாறுன்னு எழுதுவோம். சரிங்களா? காட்டாறுன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் புக் படிக்கிறோம் அப்படின்னா பின்னாடி புக் பேக் ஆன்சரும் வந்து படிச்சுக்கோங்க. சரிப்பா, இப்போ அந்த 12 கேள்விகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் 6th டேர்ம் 2ல உரைநடையில் கொடுத்துருந்தாங்களா? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் வந்து பாராட்டியிருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் பார்த்தோமா? மதிய உணவு திட்டம், பள்ளி சீரமைப்பு மாநாடுகள், பல கிளை நூலகங்கள் எல்லாமே யார் கொண்டு வந்தாங்க? நம்ம காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ பெருந்தலைவர் காமராஜர். ஓகேங்களா? அடுத்தது, காமராஜர் சட்டமன்ற உறுப்பினரை எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1937. 1937 நம்ம அப்படியே லைனாக சொல்லலாமா? 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 என்ன பண்ணியிருப்பார்? காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது 1945 பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையும், 1947 ஓமந்தூர் ராமசாமி தலைமையிலான அமைச்சரவையும், 1949 குமாரசாமி தலைமையிலான அமைச்சரவையும் உருவாக காரணமாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இப்படி நம்ம லைனாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நம்ம பார்த்தோம்னா 1937 என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தது 39 என்ன பண்ணியிருக்காரு, 45 பிரகாசம், 47 ஓமந்தூர், 49 குமாரசாமி. அது அப்படியே நமக்கு வந்து மெமரைஸ் ஆயிடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். தலைவர்களை உருவாக்குபவர் யார்? அவரோட சிறப்பு பேர்கள் நம்ம பார்த்தோமா? ஓகேங்களா? என்னது? கல்விக்கண் திறந்தவர் காமராஜர், கர்ம வீரர், தன்னலமற்ற வீரர், ஏழை பங்காளர் சொல்லி பார்த்தோமா? ஓகே. அடுத்தது, தலைவரை உருவாக்குபவர் என சிறப்பித்து அழைக்கப்படுவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. காமராஜர் முதல் அமைச்சராக எப்போ பதவியேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 நமக்கு முதல் அமைச்சராக வந்து பதவியேற்றிருப்பாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன். 1954 என்ன பண்ணுறாரு? அமைச்சராக வந்து பதவியேற்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது, காமராஜரோட அரசியல் குரு யாருப்பா? சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்தது பாருங்க, அரசு யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க? இது ஈஸியாக போட்டுடலாம். காமராஜர் பிறந்த நாள் எப்போ? ஜூலை 15 தான் என்ன பண்ணுறாங்க? காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அவர் பிறப்பு எப்போ? 1903 ஜூலை 15. அவரோட பிறப்பு 1903 ஜூலை 15. அவர் எப்போ இறந்தார்? 1975 அக்டோபர் 2 வந்து இறந்திருப்பார். சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தியவர். சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான். பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு, இதை நம்ம பார்த்தோமா, 60% விழுக்காடு பங்கு கிடைக்க செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான். சரிங்களா? 60% விழுக்காடு என்ன பண்ணியிருப்பாரு? தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி 60% வந்து கிடைக்க செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வினாவிற்குரிய விடை எழுத சொல்லியிருக்காங்க. காமராஜோட பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? அடுத்தது, இவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 பாரத ரத்னா வழங்கப்பட்ட விருதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா தான். சரிங்களா? 1976 காமராஜருக்கு பாருங்களா எப்படி டிஸ்ட் வைக்கிறாங்க, என்ன விருது வந்து கொடுத்தாங்க. 1976னா நீங்கள் போட்டுருவீங்க பாரத ரத்னா விருதுன்ட்டு, ஆனால் காமராஜருக்கு என்ன விருது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அவருக்கு நீங்கள் இப்போ கேட்ட ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னா அவங்க வந்து கொஷினை திருப்பி கேட்குறாங்க, அவருக்கு என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக பாரத ரத்னா நினச்சிட்டு போயிடுவீங்க. ஒரு சிலர் வந்து கலைமாமணியா அப்படின்னு சொல்லி டவுட் ஆவீங்க. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து பார்த்து கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேப்பா, இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். 12 கேள்விகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.